அக்ஷய திருத்தியை எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு நாள் அப்படின்னால் இந்த அக்ஷய திருதி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும். எங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கும். ஒரு நம்பிக்கை, தங்கத்தை அன்றைக்கி வாங்கினால், தங்க நகை வாங்கினால், வெள்ளி நகை வாங்கினால் நமக்கு செல்வம் அதிகமாகும். இன்றைக்கி 1 பவுன் வாங்கினா அடுத்த வருஷம் அதே அக்ஷய திருதிக்கு நம்ம 2 பவுன் வாங்குவோம், நம்மளோட செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மூட நம்பிக்கையா இல்லை இது உண்மையான நம்பிக்கையா அப்படின்றது ஒரு பக்கம். முதல்ல இந்த அக்ஷய திருதினா என்னன்னு பார்த்துக்கணும். அக்ஷயம் என்றால் குறை இல்லாதது அப்படின்னு ஒரு அர்த்தம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், நிறையானது அப்படின்னு அர்த்தம், அதே போல் ஒரு விசேஷமான ஒரு வஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். திருத்தியை அப்படின்னால் 3ன்னு அர்த்தம். அதாவது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய திருத்தியையை நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அது 10/5/2024 இந்த அக்ஷய திருத்தியை வருது, வெள்ளிக்கிழமை அன்று. இதுக்கு தங்கம் வாங்கலாமா வைரம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் போயிருந்தாலும் முதல்ல அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சில இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். அது என்னென்னன்றதை முதல்ல சிந்திச்சுக்கணும். பகவான் தன்னுடைய தசாவதாரம் எடுக்கும்போது பல அவதாரங்கள் எடுத்தார். அதில் ஒரு அவதாரம் பரசுராமர் அவதாரம். அந்த பரசுராமர் அவதாரம் எடுத்த நாள் அக்ஷய திருதி. அதே போல் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் மகாபாரதம் முதல்ல கணபதிக்கு சொல்லப்பட்டது. அது அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நடந்தது. 3வது அக்ஷய பாத்திரம் மகாபாரத கதையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் அந்த அக்ஷய திருதி அன்று தான். அதே போல் குபேரன் எல்லாருக்கும் தெரியும், செல்வத்திற்கு அதிபதி. அந்த குபேரனுக்கு செல்வத்துக்கு நீ அதிபதி அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்த நாள் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். இப்படி பல விசேஷமான ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னால் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கையில் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன ஒரு விஷயம் மகத்துவம் அப்படின்னா, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு புது காரியம் ஆரம்பித்தா அந்த புது காரியம் வெற்றி அடையும். சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, புதிய காரியம் அக்ஷய திருதி அன்னைக்கு நல்ல காரியம் ஆரம்பித்தா அது சக்ஸஸ் ஆகும். அது லாங் ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு இருக்கும். அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்டு தள்ளி வைக்கலாம். ஏன் அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அன்றைக்கி முகூர்த்தம் பார்க்க தேவையில்லைன்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம், நம்மளோட ஒரு ஹாபியை நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லை நம்ம ஒரு பெரிய ஒரு சத்தான ஒரு விஷயத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆன்மீக விஷயமான ஒரு விஷயத்தை நம்ம ஜபத்தை எடுத்துக்கிறோம், இல்லை நம்மளோட லௌகீகமான விஷயத்தில் ஏதோ ஒரு வெஞ்சர் பண்ணுறோம். இதெல்லாம் அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி பண்ணால் அது அக்ஷயமாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும், அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதுதான் கான்செப்டு. இதை தவிர்த்து தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது இதெல்லாம் அவங்கவுங்க சௌரியம். அதெல்லாம் இந்த காலத்தில் வியாபார நோக்கத்துடன் அது ஏற்பட்டது தான் உண்மை. அதே சமயம் அன்று கிருஷ்ணர் வழிபாடு விசேஷம். அதனால் விரதம் இருந்து பகவான் கிருஷ்ணரை வணங்கி நாம் செய்வது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் விட விசேஷம் என்றால் அக்ஷய திருதி அன்னைக்கு 10 பேருக்கு அன்னதானம் போடணும். அந்த அன்னதானம் போட்டால் நம்மளோட குடும்பமும் செழிப்பாகும், உலகமும் செழிப்பாகும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் செழிப்பார்கள். உங்களுக்கு குறையில்லாமல் அன்னம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம், இவ்வளோ தூரம் உத்தியோகத்தில் இருக்கோம், இவ்வளோ தூரம் இந்த உலகமே பாடுபடுறது அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உழைப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான்,
பேசிக் நீட்ஸ், அந்த பேசிக் நீட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீடு சாப்பாடு ஒன்று தான். அதனால் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம உழைக்கிறோமே. எப்படி மிருகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம், மிருகமும் என்ன பண்ணுறது, தன்னோட தீனிக்காக உழைக்கிறது. காத்தால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் வெளியில் போய் தன்னுடைய அன்னத்தை எல்லாம் தேடிட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அதை போய் தன்னோட கூண்டில் ரெஸ்ட் எடுக்கிறது. அதே போல் தான் மனிதனும் இருந்தால், மனிதன் இதுவரையில் நமக்கு பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர், இதை தவிர்த்து எல்லாமே ஆடம்பரம்ன்று கருதப்படுகிறது. ஆனால் இந்த சாப்பாடுக்கு தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அந்த அன்னத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். அந்த அன்னம் நமக்கு கை நிறைய கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம இருந்தாலே நம்ம செழிப்பாக இருக்கோம்னு அர்த்தம். அதனால் அன்றைக்கி தங்கம் வாங்க முடியல, வைரம் வாங்க முடியலன்னு நினைக்க வேண்டாம். அன்றைக்கி நிறையா பேருக்கு அன்னதானம் போடுவோம். அந்த அன்னதானம் நம்ம போட்டாலே அந்த புண்ணியம் நம்மளுக்கா போதும் என்று சொல்லி வாழ்த்துபவர் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம அன்னதானம் போட்டாலே நம்மளுக்கு செழிப்பும் வரும், அன்னமும் நம்ம வீட்டில் அதிகமாகும். அதே போல் பகவானுடைய கிருபையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் அக்ஷய திருதி அன்று 10/5/2024 அன்று அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதமாவது வீட்டில் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவாளுக்கு, ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் போடுவோம். பகவானுடைய கிருபையை பெறுவோம்.